வெல்கம் டு பர்சானா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப விருப்பமான சாக்கோ லவா கேக் தான் பார்க்க போறோம். இதை ரொம்ப குறைவான நேரத்தில் சூப்பராக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். கேக் மாவு தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். கடாய், குக்கர் இது எதுவாக இருந்தாலும் 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் அவனில் செஞ்சீங்கன்னா 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். சாக்கோ லவா கேக் செய்கிறதுக்கு மாவு பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். 1/2 கப் மைதா மாவு, கூடவே 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கூடவே ஒரு சிட்டிகை உப்பு. சாக்கோ லவா கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவை தயார் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் சர்க்கரை எடுத்துக்கணும். நான் இந்த கப்பில் கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இதை கலந்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் பவுட்ரு பண்ண சர்க்கரை, கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு சல்லடை வச்சு சளிச்சுக்கோங்க. ஏதாச்சும் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் வந்துடும். அடுத்தது இதில் தண்ணி பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/2 கப் பால். பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் எண்ணெய் அல்லது வெண்ணெய், கொஞ்சமாக வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து வச்சிடலாம். எந்த வித கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. சாக்கோ லவா கேக் செய்கிறதுக்கு மாவு பேட்டர் எப்பயும் போல் கேக் பேட்டருக்கு ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி மாவும் தயாராக இருக்குது. அடுத்து நம்ம பேக்கிங் ட்ரேயை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் சின்ன சைஸ் பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட உள்ள எந்த பாத்திரம், சின்ன சின்ன பவுல் அந்த மாதிரி எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 சின்ன சைஸ் பவுல் எடுத்திருக்கேன். நான் சொன்ன அளவில் கிட்டத்தட்ட 4 லாவா கேக் கிடைக்கும். இந்த மாதிரி பவுலில் கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கோங்க. வெண்ணெய் சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா ஒட்டாமல் வரும். மீதம் இருக்கக்கூடிய மைதா மாவையும் கீழே தட்டி விட்டுறலாம். இதை ஒரு பிளேட் மேலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல கேக் மாவு, அதை எடுத்து பவுலில் சேர்த்துக்கோங்க. சாக்கோ லவா கேக் செய்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது உள்ளுக்கு உள்ள லாவா. இது செய்கிறதுல 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மாவு பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் சாக்லேட்டை பாயில் பண்ணி அந்த மாவில் மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் மாவை தயார் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட்டை பாயில் பண்ணி சேர்க்காம டேரெக்டாக மாவில் சேர்க்கறது தான் செகண்ட் மெத்தட். ஏன்னா டேரெக்டாக நம்ம சேர்க்குறப்ப லாவா நம்ம வெட்டும் பொழுது சூப்பராக வரும். சாக்கோ லவா கேக் செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சொன்ன ஃபஸ்ட் மெத்தடை சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஃபஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணால் என்ன பிரச்சனை வரும்னா, ஒருவேளை கேக்கை அதிக நேரம் பேக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்கு லாவா இருக்காது. நீங்கள் வெட்டும் பொழுது அந்த லாவா ஊற்றி வராது. ஒருவேளை ரொம்ப குறைவான நேரம் பேக் பண்ணிட்டீங்கன்னா கேக்கும் சரியாக வெந்திருக்காது. இந்த 2 பிரச்சனையும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம எப்படி பேக் பண்ணாலும் நம்ம கட் பண்ணும்பொழுது லாவா வரும். ஏன்னா நம்ம சாக்லேட் துண்டுகள் அதுக்குள்ளே வச்சுருக்கோம். எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, அதனால் நான் எப்பயுமே செகண்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு பேக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் டைம் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா, ரொம்ப நேரம் குக்காக இருந்துச்சுன்னா அடுத்த தடவை செய்யும்பொழுது டைமை குறைச்சிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப குறைவான நேரம் பேக் பண்ணியிருந்தீங்கன்னா கேக் சரியாக வெந்திருக்காது. அப்போது டைமை கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அடுத்தடுத்து செய்யும்பொழுது ஃபஸ்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம் தான் எதுவாக இருந்தாலும். செகண்ட் மெத்தட் படி 2 சாக்லேட் துண்டுகளை நடுவில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்திக்கோங்க. கடாய் ப்ரீஹீட் பண்ணி தயாராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கை வச்சு பார்த்தோம்னா சுடணும். இதுக்கப்புறம் தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட், அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பிளேட் எடுத்து வச்சிட வேண்டியது தான். வச்சுட்டு இதை மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இது மிதமான சுட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் பேக் ஆகி வரணும். இது மற்ற கேக் மாதிரி ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது, சீக்கிரமாகவே பேக் ஆகி வந்துடும். அவ்வளோதான், எல்லா கேக்கும் பேக் ஆகி தயாராக இருக்குது. இது மற்ற கேக்கு மாதிரி ரொம்ப நேரம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட்டில் இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை வெட்டி பார்த்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா சர்க்கரை, அது மேலே கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வெட்டிட வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாக்கோ லவா வந்திருக்குண்டு. சாக்கோ லவா கேக் நல்லா ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
அப்படியே உள்ளுக்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. அந்த சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.